பொதுவாக எண்ணெய் குளியலுக்கு நம்ம எடுத்துக்கிற எண்ணெய் வந்து இதெல்லாமே அந்த காலத்தில் முக்கியமான பயன்களாக பார்த்து நம்ம உடலுக்காக பார்த்து பண்ணின விஷயம். ஆனால் அதே எண்ணெய் குளியலை நம்மளுடைய உடலில் என்ன மாற்றம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளை மறுபடியும் அடுத்தடுத்து இயல்பு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறது. வணக்கம், நான் நான்சி மர்வின், ஃபவுண்டர் ஆஃப் மெனா நேச்சுரல்ஸ் அண்ட் அக்குதெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் குளியல் ஏன் தேவை, அதை இப்போது இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே ஏன் அதை செய்கிறதுக்கு, இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் இளைய தலைமுறை வந்து ஏன் அதை செய்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, இல்லை பொதுவாகவே எல்லாருமே வேலைக்கு போகிறவங்களாகட்டும் எல்லாருமே வந்து அதை செய்கிறதுக்கு ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு கருத்து பரிமாற்றம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இதில் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து மாறுபடும். ஆனால் இதிலேருந்து உங்களால் எதெல்லாம் எடுத்துக்க முடியுமோ அதெல்லாத்தையும் உங்களுக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்து பாருங்கள். எண்ணெய் குளியல் நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப அதிகமாக விரும்பி தொடர்ந்து தவறாமல் செய்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். பொதுவாக ஆண்கள் வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும், பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தவறாமல் எல்லாருமே வந்து எண்ணெய் குளியல் எடுத்துப்பாங்க. பொதுவாக எண்ணெய் குளியலுக்கு நம்ம எடுத்துக்கிற எண்ணெய் வந்து அந்தந்த இடத்துக்கு ஏற்ற எண்ணெயாக இருக்கும். இப்போது நம்மளோடதுல எள்ளெண்ணெய், அதாவது நல்லெண்ணெய் தான் வந்து அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக நம்மக்கிட்ட விளைஞ்ச ஒன்று. எள்ளு வந்து அதிகமாக விளைஞ்ச ஒன்று. அதே மாதிரி விளக்கெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், இது ரெண்டும் தான் நம்மக்கிட்ட இருந்தது. அதுதான் பயன்படுத்துவாங்க இந்த எண்ணெய் குளியலுக்கு. இந்த எண்ணெய் குளியல் நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் நமக்கு நிறைய விதமான நல்ல விஷயங்கள் இருக்குது. நமக்கு ஹார்மோன் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த எண்ணெய் குளியல் ரொம்ப 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 அவசியமான ஒன்றா இருக்குது. உடலில் இருக்கிற சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த எண்ணெய் குளியல் வந்து ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. நம்மளுடைய மனதளவில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அந்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் இந்த எண்ணெய் குளியல் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதெல்லாமே அந்த காலத்தில் முக்கியமான பயன்களாக பார்த்து நம்ம உடலுக்காக பார்த்து பண்ணின விஷயம். ஆனால் அதே எண்ணெய் குளியலை இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு அவசர உலகத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஏராளமான ஒரு பயனை கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம குளிக்க போகிறோன்னா குளிக்கும்போது கூட அடுத்து நம்ம என்ன சமைக்கணும், இல்லை அடுத்து நம்ம எதை எடுத்து வைக்கணும், இல்லை இந்த பஸ்ஸை நம்ம பிடிச்சிட முடியுமா, இன்றைக்கி ஆஃபீஸில் இந்த ஒர்க் இருக்குதா, இதை எப்போ முடிக்கிறது, அதை எப்போ முடிக்கிறதுன்னு சொல்லி குளிக்கும்போது கூட நம்ம வேறு சில விஷயங்களை தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமே ஒழிய நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய மனதையும் நம்மளோட என்டையர் இதை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. வேற ஒரு விஷயங்களை பற்றி தான் ரொம்ப அவசரமாக யோசிக்கிறோம். ஆனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணெய் குளியல்னு போய் எண்ணெயை தடவிட்டு உட்காந்தோன்னா குறைஞ்சது ஒரு 15 to 20 நிமிஷம் வந்து நமக்கான நேரமாக அது வந்து மாற்றப்படும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தோள்களை நம்ம தொட்டு அந்த இதை உணர்றது, இது எதையுமே இப்போலாம் வந்து யாருமே அதை விரும்பியோ இல்லைன்னா ஒரு தேவையாவோ யாருமே செய்கிறது கிடையாது. அப்போ இதையும் நம்ம இந்த எண்ணெய் குளியல் மூலமாக பெற முடியும். நம்ம அந்த எண்ணெயை வந்து நம்ம தோள்களில் தடவி அதை தொட்டு நம்ம இது பண்ணும் பொழுது நம்மளுடைய ஸ்பரிசத்தை, நம்மளுடைய தோளோட உணர்வுகளை நம்மளால் உணர முடியும். அதை நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம அதை கவனிக்கும் பொழுது நம்மளுடைய உடலில் என்ன மாற்றம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கவனிக்க முடியும். இதுவுமே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். பொதுவாக இப்போ இருக்கிற எல்லாருமே ரொம்ப எளிமையாக மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. என்னன்னு கேட்டால், ஒரு சின்ன குழந்தைங்க கூட எளிமையாக அதை சொல்கிறாங்க, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதை சொல்கிறத வந்து அவங்க ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறாங்க. இதே மாதிரி எல்லா பெரியவங்களும் இதே வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், எனக்கு மண்டை காயுது, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன். ஆக நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோம்னா இதெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் உங்களுடைய உடலையும் நம்மளுடைய மனதையும் நம்ம அழிச்சிட்டு இருக்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அந்த இடத்துல இந்த எண்ணெய் குளியலின் போது நமக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க முடியும். இந்த ஸ்ட்ரெஸ் ஏன் வருது அப்படின்னா நமக்காக நம்ம கொஞ்ச நேரம் கூட ஒதுக்காத போது தான் இந்த மாதிரி வருது. அப்போ இந்த மாதிரி நமக்கு எண்ணெய் குளியல் நம்ம செய்யும் பொழுது ஒரு 15 to 20 நிமிஷம் நமக்கான நேரமாக அதை ஒதுக்க முடியும். இதனால தான் இந்த எண்ணெய் குளியலுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இந்த காலகட்டத்தில் இன்னும் அதிகமான ஒன்றாக இருக்குது. நம்மளுடைய சூடு வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பரபரன்னு அவசர வாழ்க்கை வாழ்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உடம்புக்குள்ள சூடும் நம்ம மனசுக்குள்ள சூடும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அந்த சூட்டை தணிக்கிறதுக்கும் இந்த எண்ணெய் குளியல் கொஞ்சமாவது நமக்கு உதவி செஞ்சு நம்மளை மறுபடியும் அடுத்தடுத்து இயல்பு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு காமிச்சு கொடுத்த வழியாக இருக்குது.
இப்போ ஏன் இப்போ இருக்கிறவங்க செய்கிறது இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல் விஷயம் அவங்களால உட்கார முடியறது இல்லை. கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஒரு ஃபோன் இல்லாமலோ இல்லை ஒரு புக் இல்லாமலோ இல்லை ஒரு டிவி இல்லாமலோ இல்லை யார்கிட்டையுமே பேசாமலோ ஒரு 5 நிமிஷம் உட்கார்றது அப்படிங்கிறது ஒருத்தரை வந்து கட்டி போட்டு ஒரு நாள் முழுக்க கட்டி போட்ட மாதிரி உணர்ற அளவுக்கு எல்லாருமே ஒரு அவசரத்துல தான் இருந்துட்டு இருக்கும். ஒருவேளை இதுல ஒரு 20% மக்கள் வந்து நான் சொல்ற இடத்துல இல்லாம இருக்கலாம். ஆனா பொதுவாகவே ஒரு 80% மக்கள் இந்த மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இதை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. நம்ம அந்த 20% இருக்கோமா இல்லை 80% இருக்கோமான்றத முதல் கேள்வியா வச்சு உங்களை நீங்க பகுத்து பார்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் உங்களால அமைதியா உட்கார முடியுதா? எதுவுமே வேண்டாம், எதுவுமே இல்லாம சும்மா 5 நிமிஷம் உட்கார முடியுதா அப்படின்னு பாருங்க. உண்மையாவே வந்து ஒரு நகைச்சுவையில வரும் இல்லையா, சும்மா உட்கார்றது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமான்னு. அதே மாதிரி சும்மா உட்கார்றது ரொம்ப ரொம்ப நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் நல்ல விஷயங்களை செய்யக்கூடியதும் அந்த சும்மா உட்கார்றது தான். நீங்க முயற்சி செய்து பாருங்க. நீங்க எந்த இடத்துல வர்றீங்கன்னு முதல்ல கண்டுபிடிச்சுக்கோங்க. 20% வரீங்களா 80% வரீங்களான்னு. அப்போ உங்களால ஒரு 5 நிமிஷம் சும்மா உட்கார முடியுது அப்படின்னா நீங்க அதை அப்படியே வந்து அதிகப்படுத்தி ஒரு 20 நிமிஷமா அதிகப்படுத்தி எண்ணெய் தேய்ச்சி நீங்க உட்காந்துக்கலாம். ஆனா இந்த 80% மக்களால 5 நிமிஷமே சும்மா உட்கார முடியாததுனால அவங்களால அந்த 20 நிமிஷம் உட்காருறதுங்கிறது வந்து ஒரு யுகமே உட்கார்ந்த மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருது. அதனால அவங்களுக்கு எண்ணெய் குளியல்ன்றது வந்து ஒரு பிடிக்காத ஒன்றா மாறிடுது. யார் அந்த 20 நிமிஷம் சும்மா உட்காந்துட்டு இருப்பா, எதுவுமே இல்லாமல் எப்படி சும்மா உட்காருது அப்படின்ற மாதிரி ஏன்னா எண்ணெய் தேய்ச்சதுக்கு அப்புறம் மொபைலையும் நம்மளால எடுக்க முடியறது இல்லை, புக்கையும் நம்மளால தொட முடியறது இல்லை. அந்த 20 நிமிஷம் நம்ம சும்மா தான் உட்காந்தாகணும். அப்போ ரொம்ப ஒரு மாதிரி விரக்திக்கு வந்துடுறாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெயை தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா அதை போகணும்ல. இப்போ எண்ணெய் பசை இருக்கிறதே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு வெறுப்பா இருக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் உண்மையை சொல்லணும்னா நம்ம முடியை பற்றி நிறைய காணொலிகள் போட்டிருக்கிறோம். அந்த காணொலியிலையும் சொல்லியிருப்பேன், தலையில் சீபம்ன்ற ஒன்று சுரந்து ஆகணும். அது சுரக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அந்த எண்ணெய் பசை குறைந்த அளவுக்கு நமக்கு தலையில் இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளுடைய வேர்க்கால்கள் வந்து உயிர்த்தன்மையோடு இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நம்மளுடைய தோள்கள்லையும் ஒரு ஈரப்பதம், அதாவது எண்ணெய் பசையும் இருந்துகிட்டே தான் இருக்கணும். அதுவும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ யாருக்குமே எண்ணெய் பசை இருக்கக்கூடாது. அது நமக்குள்ள புகுத்தப்பட்ட ஒரு விஷயம். நீங்க எல்லாருமே கவனிச்சு பாருங்க. சிகிச்சைக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அப்போ வந்து அவங்க சின்ன வயசு பொண்ணு தான். அவங்க சொன்னாங்க, என்னுடைய முகத்துல ஃபுல்லா பருக்கள் வருது, அது வந்து எனக்கு ஒரு மாதிரி அழகை வந்து குறைக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன செய்யலாம்? அப்போ அவங்கள்ட்ட நான் கேட்டேன், என்ன பயன்படுத்துறீங்க, முகத்துக்கு என்ன பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டோடனே அவங்க சொன்னாங்க, நான் ஒரு சோப்பு பேர் சொல்லி அந்த சோப்பு பயன்படுத்துகிறேன், அதுக்கப்புறம் வெளியே போகும் பொழுது க்ரீம் போட்டுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. காலையில் எழுந்தோடனே முகம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ரொம்ப எண்ணெயாக இருக்கும், அது பார்க்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதனால தான் போய் முகம் கழுவிடுவேன் நான். ஓகே, நீங்கள் இப்போ வெளியே போகிறீங்கல்ல, போகும்பொழுது எதுக்காக நீங்கள் வந்து அந்த இது போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். க்ரீம் எதுக்கு போட்டுக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, வெளியே போனால் வந்து சூரியனோட இது வந்து எனக்கு இதை தாக்குது இல்லையா, அப்போ எனக்கு ரொம்ப எரியுது, அதனால நான் போட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. ஆக நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய உடலோட நிலை எப்படி இருக்குது, தட்பவெப்பநிலை எப்படி இருக்குது, இது ரெண்டையும் பொறுத்து நம்ம உடல்ல இருந்து எண்ணெய் சுரப்பிகள்ல இருந்து தானாகவே ஒரு சுரப்பு நடக்குது. அந்த எண்ணெய் சுரக்கிறனால தான் அந்த எண்ணெய் வந்து வெளியே வந்திருக்குது. அது காலையில் நமக்கு வெளியே தெரியுது. ஆனால் இவங்க என்ன பண்ணிடுறோம், நம்ம ஒரு சோப்பை எடுத்து அந்த எண்ணெய் பசை இல்லாதபடிக்கு மொத்தமாக தொடச்சிடுறோம், காணாமாக்கிடுறோம். காணாமாக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், மறுபடியும் வெளியே போகும் பொழுது இந்த சூரியன்லேருந்து ஒரு எரிச்சல் வருதுன்னு சொல்லி மறுபடியும் ஒரு எண்ணெய் வேற ஒரு கெமிக்கல் ரசாயனத்தினால் ஆன ஒரு க்ரீம் எடுத்து பூசிக்கிறோம், ஒரு எண்ணெய் பசை கொண்டு வரதுக்காக. நம்மளுடைய உடல்லையே ஒரு எண்ணெய் பசை தானாகவே உருவாக்குச்சு இல்லையா, அதை நம்ம வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பாசிப்பருப்பு மாவோ இல்லை கடலை மாவோ ஏதாவது ஒரு சின்ன இதை மாதிரி எடுத்து நம்ம ஒரு உராய்வு தன்மைக்காக நம்ம எடுத்து ஒரு பூசி நம்ம பண்ணினோம்னாவே நம்மளுடைய தோலுக்கு என்ன மாதிரியான எண்ணெய் பசை தேவையோ அதை அழகாக நமக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும்ல. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம ஒன்றை வச்சு தடுத்து திருப்பி இன்னொன்று வச்சு போட்டு இவ்வளோ குழப்பம் பண்ணுறோம். அப்போ இந்த எண்ணெய் பசைங்கிறது தேவைங்கிறத புரிய வச்சுக்கிறதுக்காக தான் நான் இதை சொன்னேன். அப்போது ஏன் இந்த எண்ணெய் குளியல் தேவையில்லாமல் போகுது, பிடிக்காமல் போகுதுன்னு போது இந்த எண்ணெயை பார்த்தாவே இவங்க எல்லாருமே வெறுக்கிறாங்க. நம்மளுடைய உடலில் வந்து எண்ணெய் வந்து அதிகமாக இருந்தால் அப்படியே இப்படி இதாகிடுமோ, ஒரு மாதிரி இதாக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு இவங்களுக்குள்ள ஒரு கற்பனைக்குள்ளே வந்துடுறாங்க. இது அவங்களா வந்து பண்ணலை, எல்லாருமே வந்து அவங்களா எடுத்துக்கலை, இது வந்து புகுத்தப்பட்ட ஒன்று தான். எண்ணெய் பசை இப்போ வழிஞ்சா தப்பு, எண்ணெய் பசையாக இருந்தால் வந்து அது அசிங்கம், அது வந்து ஒரு கிராமத்து பார்வை, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு புகுத்தப்பட்ட ஒரு விஷயம்தான். எண்ணெய் வழிஞ்சிருந்தா அது வந்து நல்லதில்லை, அது ஒரு அசிங்கம்னு சொல்லி புகுத்தப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனால் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு
கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரதுக்கு என்னன்றதை நம்ம கவனிக்கணும். நம்ம எண்ணெய் குளியல் பண்ணுற அன்னைக்கு நிச்சயமாக நம்மளுடைய உடலில் வந்து ஒரு எண்ணெய் தன்மை வந்து மிருதுவான ஒரு எண்ணெய் தன்மை இருந்துட்டு தான் இருக்கும். அதை நீங்கள் உங்களுடைய தோள்களையும் உங்களுடைய உறுப்புகளையும் பாதுகாக்கிற ஒன்றா கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த எண்ணெய் குளியலை விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்தது எண்ணெய் குளியலுக்கு பொதுவாகவே சீயக்காய் வந்து தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். வெறுதா சீயக்காய் போட்டு குளிக்க வைக்கிறதுக்கே வந்து நம்ம அத்தனை வீடியோ போட்டு மறுபடியும் வந்து புரிய வச்சு இது சீயக்காய் வந்து குளிக்க முடியும், தலை குளிக்கிறது நல்லது, சீயக்காயில் குளிக்க முடியும் நிறையா சொல்லிட்டு இருக்கும். ஆனால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது சீயக்காயில் குளிக்க முடியுமா அப்படின்னு மறுபடியும் ஒரு கேள்வி எல்லாருக்கும் நிச்சயமாக வரும். ஆனால் குளிக்க முடியும். அதையும் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் அது கண்டிப்பாக அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணெய் குளியல் பண்ணும் பொழுது சீயக்காய் போட்டு குளிச்சாதான் உடலுக்கு ரொம்ப நல்லது. அப்போதான் நீங்கள் எண்ணெய் குளியல் பண்ணினதுக்கான பிரயோஜனமே கிடைக்கும். அப்போது எண்ணெய் குளியலை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள் நம்ம ஏன் அதை வந்து விரும்புறது இல்லைங்கிறதுக்கான காரணங்கள் நம்ம பார்த்தோம். ஆனால் அது விரும்பியே ஆகணுங்கிற காரணத்தையும் ஏற்கனவே சொல்லியாச்சு. நம்மளுடைய உடலில் நமக்கு நிறைய பயன்கள் அது கொடுத்துட்டு இருக்குது. நம்மளுடைய ஸ்பரிசத்தோடு தொடர்பு கொள்றதுக்கான விஷயங்களை கொடுக்குது, ஹார்மோனல் பேலன்ஸ் பண்ணுது, நம்மளோட சூட்டை தணிக்குது, நமக்குன்னு ஒரு செல்ஃப் டைம் கொடுக்குறது அந்த எண்ணெய் குளியல் நேரமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஒரு பெனிஃபிட்ஸும் நம்ம பார்த்தாச்சு. அப்போ இதுக்கப்புறம் வந்து இதை எப்படி சரி பண்ணிக்கலாம், என்ன மாதிரி செஞ்சால் அந்த எண்ணெய் குளியலில் ஒரு விருப்பம் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல் விஷயம், நமக்கான ஒரு செல்ஃப் டைம் இல்லைனா மீ டைம், நம்மளுடைய டைமாக அதை வந்து நம்ம கவனிக்கணும். நமக்கான ஒரு நேரம் ஒதுக்குறதுக்கு முதல்ல கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல அதை ரொம்ப விருப்பப்பட ஆரம்பிங்க. மனதை தான் நம்ம முதல்ல தயார் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. அப்போ மனசை முதல்ல தயார் பண்ணிக்கோங்க. இந்த நேரம், அந்த 20 நிமிஷம் எனக்கான நேரம், வேற எதை பற்றியும் நான் யோசிக்க போகிறது இல்லை, வேற எல்லாமே தூரத்தில் தான் இருக்க போகுது, எனக்கான இந்த 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல அதை மனசை தயார் பண்ணிக்கணும். அப்போ தானாகவே நம்மளுடைய மனசு வந்து எப்படா எண்ணெய் குளியல் பண்ணுவேன் அப்படின்ற விருப்பத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த 20 நிமிஷம் எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்க உங்களுடைய குளியல் அறையில இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய விருப்பத்துக்கு என்ன மாதிரி நீங்க செய்யலாமோ, ஒரு சின்ன சின்ன கைகளை ஆட்டிக்கலாம், காலை ஆட்டலாம், இல்லை நீங்க ஏதாவது வந்து சீப்புகளை வந்து சுத்தம் செய்யலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் உங்களுக்கு நீங்கள் வந்து செய்யணும்னு நினச்சிட்டே இருப்போம். ஒரு நகம் வெட்டுறது கூட ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்போம். நான் நகம் வெட்டணும்னு நினச்சிட்டே இருப்போம். ஆனால் இருக்கிற வேலைகளில் உட்காந்து அதை வெட்டுறதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கோம் நம்ம. அப்போ அந்த மாதிரி வேலைகள் நமக்குன்னு செய்யணும்னு நினச்சோம் இல்லையா, அந்த மாதிரி வேலைகள் ஒன்றும் இல்லை, தண்ணி வச்சு பக்கத்தில் வச்சு தண்ணியில் கூட நீங்கள் விளையாடலாம், சும்மா தண்ணியில் அடித்து கூட விளையாடலாம். நீங்கள் அந்த ஒரு 20 நிமிஷம் உங்களுக்காக, உங்களுடைய உடலில் எல்லாம் எப்படி போகுது, ஒரு எண்ணெயை தடவிட்டு அந்த எண்ணெய் எப்படி போகுது, அந்த தண்ணி அது மேலே விட்டு அந்த தண்ணி எப்படி போகுது, அந்த மாதிரி கூட நீங்க கவனிக்கலாம். அந்த 20 நிமிஷம் நீங்க எப்படி அதை செலவழிக்க போறீங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆனா அது உங்களுக்கான நேரம், நீங்க மட்டும்தான், வேற யாரும் உங்க கூட இல்லை, நீங்க மட்டும்தான் அந்த நேரத்தில் இருக்க போறீங்க. இது முதல் விஷயம். அதுக்கப்புறம் வந்து அந்த எண்ணெய் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய், இப்போ நிறைய பேர் எண்ணெய் குளியல் பண்ணும்பொழுது எனக்கு வந்து சளி பிடிச்சிக்குது, எனக்கு இதாகிடுது அதாகிடுதுன்றாங்க. நீங்கள் உடலில் இருக்கிற சூடை அப்பப்போ தணிக்காதனால தான் ஒரு நாள் நீங்கள் எண்ணெய் குளியல் பண்ணும்பொழுது மொத்தமாக அது வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுது. அதனால தான் அந்த சளி வெளியே வர்றதுக்கு முயற்சி செய்கிற நேரம் அது. அப்பப்போ சரியாக நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்துட்டீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஆகவே ஆகாது. தொடர்ந்து அதை செய்யும் பொழுது அந்த மாதிரி ஆகாது. சூடு மொத்தமாக தணிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அந்த தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி மட்டும் அது மாறிக்கும். அப்போது முதல்ல நீங்கள் துவங்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் பயன்படுத்துகிற எண்ணெயை கொஞ்சமாக நீங்கள் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து மிளகு, பூண்டு அதெல்லாம் தட்டி போட்டு கொஞ்சமாக அது சூடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் தலையிலையும் தேய்ச்சிட்டு உடம்புல ஃபுல்லாக தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து இது பண்ணலாம். நீங்கள் தடவும் பொழுது முதல்ல துவங்கும் பொழுது நெகக்கண்ணு இருக்குது இல்லைங்களா, விரல்களோட நெகக்கண்ணு, கால்களோட நெகக்கண்ணு, அதுக்கப்புறம் நம்முடைய அக்கல் பகுதி, இந்த மாதிரி இடங்கள்லாம் முதல்ல வச்சுட்டு பிறப்புறுப்பு பகுதிக்கு பக்கத்தில் அந்த மாதிரி முதல்ல வச்சுட்டு கண்ணு கடியிலலாம் வச்சுட்டு இந்த இடத்துலலாம் வச்சுட்டு தான் உடம்பு ஃபுல்லாக நீங்கள் தடவ ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் முழுமையாக தடவிட்டு இதெல்லாம் நீங்கள் தடவும் பொழுது உணருங்க, உங்களுடைய தோள்களையும் உங்களுடைய ஸ்பரிசத்தையும் நீங்கள் உணர ஆரம்பிங்க. இது பண்ணும் பொழுதும் உங்களுக்கு சளி வந்து உடனே பிடிக்காது, மெதுவாக உங்களுக்கு அந்த இது பழக்கமாயிடும். அடுத்தது சீயக்காய் பொடி, மூலிகை சீயக்காய் பொடி. இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். மூலிகை சீயக்காய் பொடி நமக்கு வேணுங்கிற அளவு எடுத்துக்கணும். எண்ணெய் குளியலின் போது முடியின் அளவை பொறுத்து நிச்சயமாக அது அதிகமாக தான் தேவைப்படும். அன்னைக்கு நீங்கள் வெறும் தண்ணியை தான் பயன்படுத்தணும். அது மாதிரி எண்ணெய் குளியல் பண்ணுற அன்னைக்கு சுடுதண்ணி பயன்படுத்தணும். சுடுதண்ணி வந்து எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா அந்த எண்ணெயோட தன்மை வந்து முழுமையாக வெளியேறதுக்காகவும் உங்களுக்கு ரொம்ப அதிகமான குளிர்ச்சி உள்ள உடம்புக்குள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் சுடுதண்ணி பயன்படுத்துவாங்க. அதனால நீங்கள் சுடுதண்ணி பயன்படுத்திக்கோங்க. அந்த சுடுதண்ணி பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு எளிமையாகவே இருக்கும், நல்லா அழகாக வெளியே வர்றது. இது எல்லாமே வந்து எண்ணெய் குளியலோட முக்கியத்துவங்கள். இப்போ எப்படி அதை மாற்றி அதை இயல்புக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் எண்ணெய் குளியல் தேய்க்கும் பொழுதும் நம்ம எப்படி
எப்படி மூலிகை சீயக்காய் பொடி போட்டு குளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு காணொளி போட்டிருக்கிறோம். அந்த காணொலியில் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த உள்ளங்கைகள் அதை வச்சு நீங்கள் நல்லா அரைக்கி தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல எண்ணெய் வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் எண்ணெய் போகலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் எண்ணெய் இருக்க தான் செய்யும் சில நேரங்களில் அந்த மாதிரி இருக்கும் பொழுது பரவாயில்லை, அது ஒன்றும் ஆகாது. அடுத்த தடவை நீங்கள் திருப்பி குளிக்கும் பொழுது அது சரியாயிடும். இந்த மாதிரி எண்ணெய் குளியல் நமக்கு என்ன பயன்கள் கொடுக்குதுங்கிறத நீங்கள் மனசில் வச்சுட்டு அதை நோக்கி மனசை தயார் பண்ணிவிட்டு இதை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக எல்லாருமே எண்ணெய் குளியலை விரும்பி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தைங்களுக்கு பழக்கணும்னா முதல்ல வந்து பெற்றோர்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கணும். பெற்றோர்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க தானாகவே செஞ்சுருவாங்க. இது நம்மளுடைய உடலில் நிறைய பயன்களை கொடுக்கும். தொடர்ந்து இதே மாதிரி மனதிற்கும் உடலுக்கும் விழிப்புணர்வு தரக்கூடிய நிறைய பதிவுகளை பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி.